ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா வெஜ் சிக்கன் கிரேவி. இதுக்கு வந்து ஒரு கொஞ்சம் சுடு தண்ணியில் அந்த வெஜ் சிக்கனை கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா பாயில் பண்ணி எடுத்து வச்சிடணும். அரைக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னா சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, இது கூடவே கொஞ்சம் சோம்பு நல்லா போட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். அது கூடவே 2 தக்காளியும் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அந்த வெஜ் சிக்கனை வந்துட்டு ஒரு வடிகட்டி எடுத்து வடித்து அந்த தண்ணியெல்லாம் கீழே போயிடணும். ஒரு பேனில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் எடுத்து ஊற்றணும். அது கூட ஒரு பிரிஞ்சி லீஃப் அண்ட் ஒரு பட்டை, இது கொஞ்சம் நல்லா பொரிஞ்சதும் கடுகு போடணும். இதுவும் நல்லா பொரிஞ்சதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்துக்கணும். இது கொஞ்சம் நல்லா போட்டு வணக்கி விடணும். கொஞ்சம் வணங்கினதும் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு விடணும். இது கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரை வணக்கி விடணும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டையும் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரை நல்லா வணக்கி விடணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாய்த்தூள், கொஞ்சம் சாம்பார் தூள், கொஞ்சம் மல்லித்தூள் அண்ட் பெப்பர், அப்புறம் மல்லித்தூள் போடணும். இதை நல்லா வணக்கி விடணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு கொஞ்சம் போடணும். இதையும் நல்லா வணக்கி விட்டுட்டு அந்த சிக்கன் இதை வந்து அதில் போட்டு நல்லா பிரட்டி விடணும். அது கொஞ்சம் நல்லா தண்ணி சுன்ற வர விட்டுட்டு கொஞ்சம் மல்லித்தலை போட்டு அவ்வளோதான், சர்வ் பண்ண வேண்டியதான். அப்படியே சிக்கன் டேஸ்ட்லேயே இருக்கும், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.